தாவேக்காவுக்கு தாவறாரா நாஞ்சில் சம்பத்? நான் ஒன்றும் குரங்கு கிடையாது சாப்பிட்றது. அந்த 44 பேரில் நான் ஒருவன் இல்லை அந்த அறிவித்திருவிழாவில். அது உங்களுக்கு வருத்தமா இருக்கு? ரொம்ப வருத்தம். உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கு கூப்பிட்டாரு, சேர சொல்லி கூப்பிட்டாருன்னு சொன்னீங்க. வேட்டியே போட்டார். பாகற்காய் கசக்கும், நெல்லிக்காய் துவர்க்கும்னு சொல்வதுக்கு என்ன இருக்கு? விஜய் பாவக்காவா நெல்லிக்காவா? நேற்று மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசினதுல அதான் பிராங்கா பேசிட்டேன்னா. பிராங்கா பேசுனதான் நானும் கேட்கிறேன். பிராங்கா விஜய் ஆதரிக்கிறீங்களே? பிராங்கா பேசிட்டேன். மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தின் துணையோடு வருகிறது. இதை எதிர்கொள்வதற்கு திமுக மட்டும் போதாது, இன்னும் ஒரு வலிமையான சக்தி வேண்டும். மீண்டும் மீண்டும் நீங்க விஜயை காப்பாற்றுற ஒரு வேலையை செய்யறீங்களா? இல்ல அது என்ன பின்னணியில் என்ன இருக்கு? இல்ல இயல்பா தான் பேசுறீங்களா? இல்ல இப்ப பின்னணியில என்ன இருக்குன்னா என்னது, நீங்களே என் மேல ஏதோ கொக்கி போட்டுருக்கீங்க. ஒரு குற்றம்னு ஒரு ஆளு சுட்டி காட்டினால் அதை உணர்ந்து திருந்துகிற பக்குவமும் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். திருந்திட்டாருங்கிறீங்க? ஆமா. எப்படி விஜய் எதனா அங்கதான் அழைப்பு வந்ததா விஜய் சந்திக்கிறதுக்கு? கதவு திறந்திருக்கு அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி நான் நினைக்கல. அது கதவு திறக்கிற கதவானு தெரியல. அப்ப என்னதான் நோக்கம்? திமுக ஆட்சியை கொண்டு வருது. தாவேக்காவை ஆதரிச்சுக்கிட்டே சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். தந்தி தொலைக்காட்சியோட மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நீங்கள் அதில் பங்கேற்று பேசியிருந்தீங்க. தாவேக்காவின் அரசியல் போக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் தலைப்பு. எப்படி இருக்கு அப்படின்றத விட எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நான் வலியுறுத்தி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. 100% விஜயோட அரசியலை ஆதரிச்சு தான் பேசுனீங்க. இப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. சமீபம் ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தீங்க, ஒரு அதிருப்தியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதிருப்தியில் இல்லை, என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ தாவேக்காவை ரொம்ப ஆதரிச்சு பேசுறீங்க. இதுக்கு முன்பாக சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது அதை வரவேற்கிறேன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்ப தாவேக்காவுக்கு தாவறாரா நாஞ்சில் சம்பத் அப்படின்னு வெளியில பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்றும் குரங்கு கிடையாது தாவறதுக்கு. டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு சிபிஐ விசாரணையின் அறிவித்த பொழுது குமுதம் தமிழுக்கு இது தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி. கலங்கி போய் நிற்கிற தாவேக்காவுக்கு அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதில் நான் இன்னும் அதே கருத்தில் தான் இருக்கேன். சரி, நீதி வெல்லும்னு தம்பி விஜய் அதுக்கு ட்விட்டர் போட்டார். நீங்க நம்ம பேட்டிலே இதுக்கு முன்பாக பனையூர்லயே இருக்காரு, இல்ல சென்னையிலே இல்ல பனையூர் வெளியே இருக்கு, இல்ல இல்ல நான் எல்லாம் பேசுறீங்க. இல்ல தம்பி விஜய் ரொம்ப பாசமா பேசுறீங்களே? இல்லை, எப்போதும் தம்பி விஜய்னு தான் சொல்லுவேன். எப்போதும் அவர் விமர்சிச்சிருக்கானா. விமர்சிக்க வேண்டிய இடத்துல நான் விமர்சிக்காம இருந்ததில்லை. ஆனா அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேருக்கு என் மேல வருத்தம் இருக்கலாம். அது பேட்டிக்கு பிறகு, குமுதம் பேட்டிக்கு பிறகு சொல்றீங்களா? குமுதம் தமிழுக்கு பிறகு அந்த வருத்தத்திலேயும் நியாயம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய இயக்கத்தை உயிராக கருதுகிறவர்கள் சம்பத்து எதிராக போகிறானோன்னு ஒரு என் மேல கோபப்படுவதுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமையை நான் மறுக்கலை. ஆனால் நான் ஒரு விமர்சகனாகத்தான் இதை வச்சேன். தாவேக்காவுக்கு தாவணும்னா, தாவேக்காவுக்கு போகணும்னா எனக்கு அப்படி ஒரு நோக்கம் கிடையாது. இப்போவும் இருக்க? இப்போ அந்த மனநிலையில தான் இருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு சுதந்திரமாக இயங்குவதற்காகத்தான் நான் திமுகவில் கூட சேரலை. நீங்களா விருப்பப்பட்டு சேரலையா, இல்ல அவங்க ஏதாவது தயக்கம் காமிச்சாங்களா? யாரு? திமுக தலைமையில. திமுகவில் சேர்றதுக்கு நான்
என்ன வைகோவுக்கு எனக்கும் சண்டை முற்றி நான் வைகோவிடமிருந்து வெளியேறின பொழுது திமுகவில் சேர முடிவெடுத்தேன். என்னுடைய வீட்டு வாசல்ல இருந்தே நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் சன் நியூஸ்க்கு. அது நீங்கள் இப்பவும் பார்க்கலாம். அது சொல்லியிருக்கீங்க. அதாவது அப்பதான் செல்வி ஜெயலலிதா ஃபோன் பண்ணி பேசுனாங்க. அப்போதான் அண்ணன் ஈரோடு முத்துசாமிகிட்ட பேசுனேன். நான் திமுகக்கு வரலான்னு நினைக்கிறேன் அண்ணா அப்படின்னு. அப்படியா சம்பத்து, பார்க்கலாமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஏடிஎம்கேல போயாச்சு. அந்த பெருவெள்ளம் பேய்மழை கொட்டிய பொழுது யானைகள் நடந்து வந்தால் சில எறும்புகள் சாகத்தான் செய்யும்னு சொன்னதை ஒரு வீட்டில் கருமாதி நடக்குதுன்றதுக்காக இன்னொரு வீட்டில் கல்யாணம் நடத்தாமல் இருக்க முடியாது அப்படின்னு அதிமுக பொதுக்குழு நடக்கும்போது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னதை வச்சா அந்த அம்மாட்ட போய் யாருன்னு தெரியல சொல்லி நம்மளை எனக்கு பொறுப்பிலிருந்து நீக்கினாங்க. அப்போதே வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி இந்த படிக்காசுன்னு ஒரு ஆள் இருக்கார் காரைக்குடியில், மணல் அல்றவர், என் மேலே அன்பாக இருப்பார். என் தம்பி சுப்பிரமணி அவரை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சான். தம்பி புதுவையில் சுப்பிரமணி திருமணம் நடந்தால தான் நான் அவரை பார்த்தேன். இவ்வளோ நல்ல தமிழை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, திமுகவில் சேர்ந்துருங்கன்னாரு. சேர்ந்துருவான்னு சொன்னேன். பிறகு அமைச்சராக இருக்கார் பெரிய கருப்பை. பெரிய படிக்காசு வீட்டிலேயே பெரிய கருப்பன் நானும் இருக்கும்போது ஏவா வேலு வந்தார். நான் சேரணும்னா ஏவா வேலுக்கு என்எஃப்சி வேணும். இதுதான் திமுகவில் இருக்கிற நிலைமைன்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டான். ஸ்டாலினுக்கு எனக்கும் நானும் அவரும் ஒரே ஒரு மகாநாட்டில், அவர் அறிமுகமான கோவை இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் அவர் தீக்குளித்த தியாகிகள் படத்தை திறந்து வைக்கிறாரு. நான் அதில் பாவேந்தர் படத்தை திறந்து வைக்கிறேன். அரசியல்னா எனக்கும் அண்ணன் ஸ்டாலினுக்கும் ஒரே அனுபவம். அவர் எனக்கு முன்னாடி. நீங்க அனுபவசாலி தான் அரசியல்ல. இன்னொரு இயக்கத்துக்குலாம் போயிட்டு வரீங்கல்ல? நான் போகலையே. நான் எந்த இயக்கத்துக்கும் போகணும்னு நினைக்கவே இல்லை. வைகோ அண்ணனுக்கு பிரச்சனை வந்தால வைகோவுக்காக குரல் கொடுத்து வெளியேறினவன் நான். வெளியேறியவனை தவிர வெளியேற்றப்பட்டவன் அல்ல. அதிமுகவில் அந்த அம்மாவனுடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையை நான் ஏற்க முடியாதுன்னு நான் அறிவிச்சிட்டேன். அதுக்கு பிறகு இன்னி என்னத்து கட்சி மாறணுன்னு இப்போ நீங்களே ஒரு பத்திரிகையாளர் என்ன தெரிஞ்சாலும் நீங்களே கேட்குறீங்க, மாறி மாறி போறீங்கன்னு. இல்லை வெளியே பேசுறது கேட்குறேன். இல்லை அப்படியெல்லாம் உங்ககிட்ட கேட்கறது சரியானது இல்லை. அது அப்படியெல்லாம் நோக்கம் கிடையாது. ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடாது, ஒரு மூன்றாவது நபர் முகஞ்சொலிக்கும்படியாக நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பொது ஒழுக்கம் எனக்கு இருக்கு. அவரு ஏவாவேலு சந்திக்கிறீங்க. ஏவாவேலு என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு என்ன கேட்டார். ஒன்றும் எதிர்பார்க்கல. நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிடணும், பேசணும், பேசுறது தவிர வேற நோக்கம் இல்லைன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதுவரைக்கும் தகவல் வரல. இல்லை அதுக்கப்புறம் இளைஞரணி சார்பில் பொய்ப்பெட்டி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க. பொய்ப்பெட்டி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது முதல் நிகழ்ச்சி வந்து கோவில் லெனின், அப்புறம் ரெண்டாவது நிகழ்ச்சி நீங்க தான் பேசுனீங்க அதில். ஆமாம், அதில் கருப்பு சிப்பு வேட்டியை எனக்கு தோளில் போட்டார் தம்பி உதயநிதி. உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கு கூப்பிட்டாரு, வேட்டியே போட்டார். சரி, வந்து அண்ணன் மைதானத்தில் அண்ணன் முடிவெடுக்கட்டும்னு சொன்னார். நான் உடனே முடிவெடுக்க முடியலை, ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு அரசியல்வாதியாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் திமுகவில் சேர்ந்தா 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம்பாங்க. நம்ம இதில் போய் கலந்துக்கிடணும். முதல்ல இதுக்கு கார் வசதி வேணும். முதல்ல கையில் நிறைய காசு இருக்கணும். திமுகவில் ஒரு நிர்வாகியாக இயங்கணும்னா அது நமக்கு இல்லை. ரெண்டாவது, ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளர்னு கொண்டு போய் கிருஷ்ணகிரியில் போட்டுருவாங்க.
நான் கிருஷ்ணகிரியில் போய் தங்கியிருந்தேன். தொகுதியில் அங்கே என்னென்னு ஒன்றியம் இந்தியெல்லாம் பார்த்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காத வேலை. இந்த வேலையெல்லாம் இனி வேணாம். ஏதோ 4 கூட்டம் கிடைச்சா கௌரவமாக பேசிட்டு அதை வச்சு பழக்கம் ஓட்டிகிட்டு இருக்கணுங்க. வேற ஒன்றும் நோக்கம் இல்லை. இன்னும் அந்த மனநிலையில் தான் இருக்கேன். தாவேக்கா அதாவது விஜய் வந்து திமுகவை தான் முதல் எதிரியா ஃபிக்ஸ் பண்றாரு. அதுதான் அவருக்கு நிலைப்பாட்டில் அவர் நீங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. ஆனா தாவேக்காவையும் ஆதரிக்கிறீங்க. அப்ப அது குழப்பமா இல்லையா? தாவேக்காவை ஆதரிக்கலையே சார். மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில விஜய் மீது எந்த தவறும் இல்லை. ஆமா, அன்னைக்கு அவர் அங்கிருந்து வெளியேறினார்ல. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, கூட்டம் வருது, ஆமா அப்படின்னு பேசுறீங்க. அப்ப அவர் ஆதரிக்கிறது இல்லையா? அது ஆதரிக்க எந்த வகையிலும் நீங்க அவர் விமர்சிக்கல. அவர் தவற அவர் அரசியலையோ இல்ல அவர் பேச்சையோ தவறுன்னு சொல்லல நீங்க. அது அன்னைக்கு சொல்லல. அவர் திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அப்போ ஒரு திமுக ஆதரவாளரா திமுக தலைமை தான் பதில் சொல்லணுதுக்கு நான் யாருன்னு கேக்குறேன். திமுக ஆதரவாளரா நீங்க திமுக மேடைகள்ல பேசுறீங்க. ஆமா, திமுக மேடையில் பேசுறேன். இன்னும் பேச வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். வாய்ப்பு தருவாங்களான்னு தெரியாது. இல்ல என்ன ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? இல்ல, நான் எந்த முடிவும் எடுக்கல. எடுக்கலாம்னு இருக்கீங்களா? எடுக்கலான்னு இல்லை. நான் இன்னும் 7வது முறையாகவும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நாடு தழுவிய ஒரு பெரிய பிரச்சார பயணம் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்திச்சு கலைஞர் பிறந்தநாள் கூட்டமே ஒரு கூட்டம் தான் நான் பேசியிருக்கேன். நான் திமுகவை நியாயப்படுத்தி பேசுவது மாதிரி இன்னொருவர் பேச முடியாதுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு வாய்ப்புகளை தாங்கன்னு அவருக்கு ஒரு லெட்டரும் கொடுத்தேன். அந்த லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் திமுக மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சசிகலா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அவங்க ஆதரிச்சு பேசுறீங்க, ஓபிஎஸ் கூட ஆதரிச்சு பேசுறீங்க. இல்லை, அண்ணா திமுகவுக்கு யாருன்னா சசிகலா. அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ஒரு விமர்சகனா சொல்றேங்க. அண்ணா திமுகவை யார் தலைமை தாங்கன்னா சசிகலா. அவங்களுக்கு தான் இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றேன் நான். இதுல என்ன இருக்கு? அதிமுக இல்ல சசிகலா அவங்க சரியானவங்களா இருப்பாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல, அதுல ஒரு கருத்து வெளிப்படுது இல்ல. சசிகலா தான் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கணும். அப்பதான் அந்த கட்சி காப்பாற்றப்படும்ங்கிறத நான் நம்புறேன். அந்த தகுதி அவங்களுக்கு தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதை எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்டு இருக்காரு. அந்த தலைமை தகுதி தனக்கு இல்லைன்னு அவர் நிரூபிச்சிட்டு இருக்காரு. இது உண்மைதானே? இதுல என்ன இருக்கு? அப்ப அதுக்கும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கும் தொடர்பு இல்லைன்றீங்க? தொடர்பு இல்லை. இப்ப தாவேக்காவ ஆதரவு நிலைப்பாட்டோட அதுல பேசிருந்தீங்க இல்லையா? மக்கள் மன்றத்துல பேசிருந்தீங்க. நல்லா பேசுனதை கேளுங்க. மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தின் துணையோடு வருகிறது. இதை எதிர்கொள்வதற்கு திமுக மட்டும் போதாது, இன்னும் ஒரு வலிமையான சக்தி வேண்டும். அந்த திமுக நாடகம் போடுது, பிஜேபி எதிர்க்கிறதுக்கு திமுக தேவையில்லை, நாங்க போதும்னு தாவேக்கா சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆதரிக்கல. அப்ப எதிர்த்து பேசணும் இல்லைங்க? அது நான் எப்படி ஆதரிக்க முடியும்? நான் ஆதரிக்கல. ஒரு தாவேக்காவும் இயங்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வெளில போயிட்டாரு. தாவேக்காவும் இருந்தா தான் பிஜேபி எதிர்கொள்ள. நீங்க சொல்றத பார்த்தா திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. கூட்டணி வச்சா மகிழ்ச்சி அடைவேன். அதுக்கு எப்படி? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்போட்டு விஜய் பிரிக்கிறார்ல, அது நல்லதுன்னு எப்படி நினைக்கிறீங்க நீங்க? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திமுக மட்டும் போதாது அப்படிங்கிறீங்க. அப்ப பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு விஜய் வராரு. பாஜக எதிர்ப்பு ஓட்டு பிரிக்கிறாருல்ல. யாரு? விஜய் பிரிக்கிறாரா? விஜய் பிரிக்க முடியாது சார். திமுகவுக்கு ஓட்டு வேற எங்கேயும் போகாது. கேட்டீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கு. அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ வந்தார். மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். அவர் தோல்வி அடைந்துட்டார். அதை இட்டு நிரப்பத்தான் கலைஞரோடு கைகோர்த்து கொண்டே கருப்பை மூப்பனார் களத்துக்கு வந்தார். 20 தொகுதி நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றுட்டார். 2 மேயர்
மாநகராட்சி அவர் கையில், 45 உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில். அந்த கட்சி அந்த இடத்தை இட்டு நிரப்ப வந்த கட்சி. இன்னைக்கு தமாக என்கிற கட்சி கிடையாது. அந்த இடத்தை இட்டு நிரப்ப வந்த கட்சி தான் நண்பர் விஜயகாந்த். தேமுதிக. தேமுதிக இன்னைக்கு இயங்க முடியாமல் இருக்கு. 2 கதவு திறந்து வச்சுட்டு யாரு கூப்பிட்டாலும் போகலாங்கிறது மாதிரி அது இருக்கு. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதுக்குத்தான் டிவி எல்லாம் உடைச்சு இந்த டமால் டுமீல்னு கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் இப்போ எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா உறுப்பினர். கமலஹாசன் என்ன ஆனாருன்னு உங்களுக்கு எம்பி ஆனா இன்னும் பெரிய ஆள் கிடையாது. கமலஹாசன் வந்தார், அது முடிஞ்சு போச்சு. அந்த ஆசை கொஞ்சம் போல அடி மனசுல இருந்தது. விஜய்க்கு அது நிலைமை வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த லிஸ்ட்ல விஜய் வைக்கிறீங்க நீங்க இப்ப? இல்ல அந்த லிஸ்ட்ல விஜய் வந்துட மாட்டார். அந்த அந்த மாற்று அரசியலுக்கு ஒரு வடிவம் தருவதற்கான தலைவனாக அவர் அவதாரம் எடுத்திருக்கார். அவ்வளவு. அது திமுகவுக்கான மாற்றா? திமுக, அண்ணா திமுக ஒரு வாக்காளர்கள் இருக்காங்க. திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம் என்று கருதுகிற வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்க ஒரு யதார்த்த நிலையை பேசுறீங்க. ஆனா தாவேக்கா திமுக மீது வைக்கிற விமர்சனத்துக்கு உங்க எதிர்வினை என்ன, உங்க பதில் என்ன அப்படின்றதான முக்கியம். விஜய்க்கு கூட்டம் வருது, காசு கொடுக்காமலே கூட்டம் வருது, அவர் மக்கள் செல்வாக்கோட இருக்காரு அப்படின்னு சொல்வதன் மூலமாக விஜய் நீங்க ஆராதிக்கிறீங்க இல்லையா? விஜய் ஆராதிக்கிறீங்க, புகழ்ந்து பேசுறீங்க. விஜயனுடைய அரசியலை நான் ஆச்சரியத்தோட பாக்குறேன். ஆராதிக்கல, ஆச்சரியத்தோட பாக்குறேன். அது காரணம் என்ன? இந்த கூட்டத்தை நானே இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இல்ல சார், ஒரு மாற்று அரசியல பேசும்போது கூட்டம் வரும் தானே. நீங்க மதிமுக தொடங்கும் போது அந்த பேரணியில் எவ்வளவு கூட்டம், பயங்கரமான கூட்டம். கூட்டத்தை பார்க்காதவர் இல்ல நீங்க. ஆமா, கூட்டத்தை பார்த்தது மட்டும் இல்ல, கூட்டத்துல பங்கெடுத்தவன், சரி, அதுக்காக பாடுபட்டவன். அப்ப நீங்களே சொல்றீங்க மதிமுகவின் இன்றைய நிலை. திமுக மாநாடு நடக்குன்னா அண்ணன் ஸ்டாலின் இளைஞரணி ஊர்வலம் நடத்துவார். அந்த ஊர்வலத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்றது, ஒழுங்குபடுத்துறது நான் தான். கூட்டத்தை எல்லாம் நிறைய பார்த்துட்டேன். ஆனா இந்த கூட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றுல இது ஒரு புதியது. இது இந்த கரூர் சம்பவத்தில் அவர் மீது எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எந்த தவறும் இல்லை. இல்ல, அவர் தாமதமாக, நீங்க சொல்றீங்க நான் 9 மணி நேரம் பேசினேன், கலைஞர் தாமதமா தான் வந்தார், அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படித்தான் வருவாங்க அப்படின்னு. இப்போ 9 மணி நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, தாவேக்கா கட்சியினர் 12 மணிக்கு வருவாரு அவங்க தலைவர்னு கரூர் சொன்னாங்க. 12 மணிலேருந்து அவங்க 7 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்கல்ல. அப்ப யார் பேசுனது, யார் ஆர்கனைஸ் பண்ணது? ஒண்ணுமே இல்ல, நிகழ்ச்சி ஒண்ணுமே இல்ல, வெறும் விஜய் பாட்டு தான் போட்டாங்க. விஜய் பாட்டு போட்டுட்டே இருக்காங்க. அது தவறு இல்லையான்னு கேக்குறேன் நான். அது தவறு, அது தவறு. அது தவறு எங்க நீங்க சுட்டி காட்டுனீங்க இல்லையே. அது தவறு தான், அது தவறு. 7 மணி நேரம் அப்படி நிக்க வைக்க அவங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது. 9 மணி நேரம் பேசி நீங்க மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அப்படி ஒண்ணு நடந்ததாங்க? அப்படி ஒண்ணு நடக்கல. அதான் அப்படி ஒண்ணு, அதெல்லாம் யோசிக்கணும். தவறுகள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு தம்பி விஜய் முன்வர வேண்டும். மற்றபடி அவர் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்கள மகாலிபுரத்துக்கு வரவழைச்சு சந்திச்சது, அவங்க கிட்ட பேசினது, இதெல்லாம் எங்குமே நடக்காத அரசியல் வினோதமா பார்க்கப்படுது. இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அவர் அங்க கல்யாண மண்டபம் கேட்கிறாரு, கேட்டதா சொல்றாரு, கேட்கிறாரு அவரு. சரி, அவங்க சொல்றதானே, கிடைக்கல. அப்ப என்ன செய்யறது? போகணும்னா அரசினுடைய அனுமதி வேணும், காவல்துறையினுடைய ஒப்புதல் வேணும். வாராருன்னு சொன்னா அது ஒரு கூட்டம் வரும். அந்த 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 பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய அந்த பணிக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. சரி, அவங்களை இங்கே வர சொல்லிடுவோம், அவங்களுடைய இசைவோட தான் அந்த காரியத்தை செய்தார். இல்ல, ஒரு துக்கம் நடந்திருக்கு, ஆமா, விசாரிக்க போகணும், அவங்கள வர வச்சு விசாரிக்கிறது, ஆறுதல் சொல்றது இல்ல, அது இது வரைக்கும் நடந்திருக்கா தமிழ்நாட்டுல? விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே தொலைபேசியில விசாரிச்சிட்டாரு. அப்ப அது போதுமானது தானே? அது போதுமானதா? விசாரிச்சுட்டாரு, அதுல அவங்க நிறைவு அடைஞ்சிட்டாங்க. சரி, அப்ப அவங்கள வர வச்சதுக்கான காரணம் என்ன? இந்த ரூபா கொடுக்கறதுக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி அக்கவுண்ட்ல போட்டாங்களே, ரூபாயை அனுப்பிட்டாரு. அவங்கள நேரடியா சந்திக்கணும்னு எந்த வகையிலும் விஜய் காரணம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்,
அவங்களுக்கு ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கணும்ல சார். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி கொடுக்க தப்பா? தவறு இல்ல. ஆ. அப்ப ஒரு வகையில அவரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுனால தானே அது செய்றாரு. ஆமா, செய்றாரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி கொடுக்கறாரு. ம். அந்த குடும்பம் அவருக்கு எதிரா போகலைல்ல. மீண்டும் மீண்டும் நீங்க விஜய வந்து காப்பாற்றுற ஒரு வேலைய செய்றீங்களா? இல்ல அது என்ன பின்னணியில என்ன இருக்கு? இல்ல இயல்பா தான் பேசுறீங்களா? இல்ல இப்ப பின்னணியில என்ன இருக்குன்னா என்னது? நீங்களே என் மேல ஏதோ கொக்கி போடுறீங்களே. இல்ல. கொக்கி இல்ல. அ. நேற்று மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசினதிலிருந்து அதான் ஃபிராங்கா பேசிட்டேன் நான். பிராங்கா பேசுனத நானும் கேட்கிறேன். ஆமா. பிராங்கா விஜய் ஆதரிக்கிறீங்களே. ஃபிராங்கா பேசிட்டேன். பிராங்கா பேசியிருக்கீங்க. விஜய் ஆமா. ஆதரிச்சு பேசியிருக்கீங்க. ஆமா, விஜய் ஆமா. திமுக மீது வைக்கிற விமர்சனங்களுக்கு நீங்க எதுவும் சொல்லல. விஜய் எதுவும் பதில் சொல்லல. விஜய் திமுக மீது வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணுமாங்கிறது நான் இனிமேல் திமுக மேடைகளை பேச போகும்போது தான் தெரியும். நீங்க இயல்பா பேசிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் அதுல என்ன பிரச்சனை? இயல்பா மீட்டிங்கே இல்லையே. என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க. ம். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு புறக்கணிக்கிறவங்கள்ட்ட கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அந்த அந்த இளைஞர்களுக்கு சொற்பொழிவாளர் போட்டி வச்சு அதுல நடுவர் 4-5 பேர் போட்டாங்க. அதுல நானும் ஒரு நடுவர். தம்பி இளம் உதயநிதிக்கு பேச்சாளர் ஆமா, தம்பி தேர்ந்தெடுத்து. உதயநிதிக்கு உதவியாளர் செந்தில். ஆனா இந்த நடுவர்ல நீங்க தான் முதல் இடத்துல இருக்கீங்கன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி தம்பின்னு. நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு. மதுரைக்கு போனேன், சேலத்துக்கு போனேன், காரைக்காலுக்கு போனேன், சென்னைக்கு வந்தேன், இப்படி ராணிப்பேட்டைக்கு போனேன். போய் எல்லா இடமும் தேர்ந்தெடுத்து இந்த பட்டியலை கொடுத்து கடைசியில் சென்னையில் வந்து முடிச்சாச்சு. அந்த தம்பிகளுக்கு என் பேச்சில் ஒரு பயங்கர காதல். அந்த தம்பிகள் என்னை தேடுறாங்க வள்ளுவர் கூட்டத்தில். ஆனால் எனக்கு அழைப்பு இல்லை. 44 சொற்பொழிவாளர்களை கூப்பிட்டாங்க. அந்த 44 பேரில் நான் ஒருவன் இல்லை அந்த அறிவு திருவிழாவில். அது உங்களுக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தம். வருத்தம்னா மாள முடியாத வருத்தம். அது எப்படி இன்சல்ட் ஏன் பண்ணாங்கன்னு வருத்தம். இல்ல அதுல நீங்க அந்த குமுதம் பேட்டிலாம் சொன்னீங்க இல்லையா? அது ஏதாவது காரணம் வாய்ப்பு இருக்கா? அது காரணமாக இருந்தா அதுக்காக என்ன இப்படி தண்டிக்க வேண்டிய தேவை இல்லையே. இது தண்டனைன்னே சொல்றீங்களா? ஆமா, தண்டனை இல்ல. தானே. நீங்க தேர்ந்தெடுத்த இளம் பேச்சாளர்கள் அங்க பேசுறாங்க. இளைஞர்களுக்கு நீங்க வழிவிட்டு அது நல்ல விஷயமா ஆமா. பார்க்கலாமே. இளைஞர்களும் விடத்தான் செய்யறான் நான். அதில் என்ன கூப்பிடலைங்கிற எனக்கு வருத்தம் உண்டு. அது போக நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பர்சனாலிட்டி திமுகவில் சாக்கோட்டை அன்பழகன், கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ. அவர் சட்டமன்ற உறுப்பினர். முதல் 1986 கும்பகோணத்துக்கு போகிறேன். விரால் மீன் குழம்பு, விரால் மீன் வறுத்தது வச்சு எனக்கு சாப்பாடு போட்டார். இந்த சாப்பாடை மறக்க முடியாது. அதுக்கு பிறகு மதிமுகவில் இருக்குமோ நான் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு நினச்சி கொள்ளலை. அதுக்கு பிறகு நான் திமுகவை ஆதரவான நிலைப்பாடு எடுத்ததுக்கு பிறகு கும்பகோணத்துக்கு போனால் அவர் தான் சாப்பாடு. அவர் மாவட்ட செயலாளரோட மகிழ்ச்சியோட வாழ்த்து தெரிவித்தேன். 4 தேதி வாங்கினாங்க என் கூட்டம் நடத்துறதுக்கு. அது அவர் ரத்து பண்ணிட்டார். அதில் கொஞ்சம் மனசு உடைஞ்சிச்சு. அதுக்கு பிறகு 4ஆம் தேதி நவம்பர் 4 திருமூலர் குரு பூஜை. எங்கே நடந்ததுன்னா திருமூலர் இருந்த இடம் சாத்தனூர், திருவாவடுதுறைக்கு. அதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நான் போகிறேன். நான் போய் திருமூலர் குரு பூஜைக்கு நாஞ்சல் சம்பத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி வரும். திருமூலரை சரியாக உள்வாங்கி கொண்டவர் அறிஞர் அண்ணா. ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் திருமூலர். அதை திமுகவின் கொள்கை பிரகடனமாகவே அண்ணா அறிவித்தார்.
ஆகாயமளாவிய கோபுரங்கள், அதிலே இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனுக்கு கொடுப்பதற்கு என்னவெல்லாமோ கொண்டு போகிறார்கள் பக்தர்கள். ஆனா திருமூலர் சொல்றார், நீ கோவிலை தேடி அங்க கொண்டு கொடுக்கறத ஒரு கிராமத்துல வறண்டு கிடக்கிற ஒரு வீதியில போய் பார்த்து அந்த ஏழைக்கு கொடுத்தேன்னா நீ இவனுக்கு கொடுக்கறது அவனுக்கு போய் சேர்ந்துரும்னு சொல்றாரு. நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் படமாடும் கோயில் பகிர்வதற்காமேனார் திருமூலர். அதையும் அண்ணா சரியாக உள்வாங்கி கொண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னு பேசிட்டார். இதை நான் எங்க பேசுறேன்? திருமூலர் விழாவில் பேசுறேன். நான் பேசி முடிச்ச பிறகு திருமூலர் குரு பூஜைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் யாரும் பேசலை. நான் சொன்னேன், இலக்கியம் ஆனாலும் சமகால சமூகத்திற்கு ஏற்ற வகையில் அது சொன்னாதான் அது இலக்கியம் அங்கே ரீச் ஆகும். நான் படித்த கல்வியை அப்படித்தான் நான் இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் தலே நாள் நான் கும்பகோணத்துக்கு வர்றேன், பிஎல்ஏ ரெசிடென்சியில் அவங்க ரூம் போட்டிருக்காங்க, நிகழ்ச்சி நடத்துகிறவங்க, நான் வர்றேன், சாப்பாடு உங்கள்கிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக போடுறேன். அப்போது அவர் ஃபோனை எடுக்கலை. அதில் கொஞ்சம் வருத்தம். ரொம்ப அன்பாக இருந்தவரையே நம்ம தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்நிலை கொண்டு விட்டுருக்கேன்னு ஒரு ஏக்கம், அவ்வளோதான், வேற ஒன்று அது தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருக்குமான்னு கூட தெரியல, நமக்கு தெரியல என்ன காரணம்னு தெரியல. இப்போ ஆனால் இப்போ ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு விஷயத்த ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அப்போ சில வருத்தங்கள் இருக்கு, அதன் காரணமா தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? இல்லை இல்லை, தாவேக்கா அவன் கட்சி தொடங்க அன்னைக்கே ஆதரிச்சது நான் தான். இல்லை, அதுக்கு பிறகு விமர்சிச்சிங்க. விமர்சனமும் செய்தான், ஆதரிக்கவும் செய்தான். விமர்சிக்கவும் செய்தான், ஆதரிக்கவும் செய்தான். தாவேக்காவை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்கும்போது குறையும் சொன்னேன், நிறையும் சொன்னேன். அது அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னார் பாருங்க, அதுலேயே ஒரு ஈர்ப்பு எனக்கு வந்துச்சு. பிறகு தமிழர்களின் அடையாளம் யானை, போருக்கு போகும் பொழுது தமிழர்கள் பயன்படுத்துகிற வாகைப்புகளை அவர் கொடியில பதிவு செய்தார். இல்ல அந்த கொள்கை அதெல்லாம் ஓகே சார், ஆனா ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் சொல்றாருல்ல, அதையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. வயசு என்ன, நீ ஸ்டாலினை பேச, நான் சொன்னேன் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னேன். ஸ்டாலின் அவர் அப்படி சொன்னது தப்பு இல்லை, ராங் அங்கிள்னு சொன்னது சினிமா மொழி, ஒரு சினிமா மொழியில தான் அவர் பேசினாரே தவிர ஸ்டாலின் அண்ணனை காயப்படுத்தணுங்கிறது விஜய்க்கு நோக்கம் இல்லை. அதுக்கு பிறகு விஜயே யோசிக்காத விளக்கங்கள்லாம் நீங்க சொல்றீங்க. இல்ல அதுக்கு பிறகு அது அவரு ஸ்டாலின் அங்கிள்னு பேச சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு முதலமைச்சர் அப்படின்னு தான் சொன்னார். அதனால ஒரு குற்றம்னு ஒரு ஆள் சுட்டி காட்டினால் அதை உணர்ந்து திருந்துகிற பக்குவமும் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் திருந்திட்டாருங்கிறீங்க? ஆமா. எப்படி விஜய் எதனா அங்கதான் அழைப்பு வந்ததா விஜய் சந்திக்கிறதுக்கு, இல்ல சந்திச்சாரா? சந்திக்க முடியாது, சந்திக்க முடிகிற தலைவர்கள் கிடையாது அவரு. உங்களுக்கு சந்திக்கணுமா? அப்படி ஒரு நோக்கம் இல்ல. நீங்க பேசும்போது அங்க இருந்த மக்கள் மன்றத்தில் நிகழ்ச்சியில தாவேக்காவினர் உற்சாகமா அதை கைத்தட்டி வரவேற்றாங்க. அப்ப அந்த அந்த லைன் எடுத்துட்டீங்களோ? இல்ல இல்ல அப்படின்னு ஒரு உற்சாகமா கேள்வி இருக்கு. உற்சாகமா இருந்தாங்க. அது ஒரு சொற்பொழிவோட இயல்பா விரும்புறது அந்த உற்சாகத்தை. அந்த உற்சாகம் கிடைச்சிச்சு எனக்கு. அந்த உற்சாகம் தொடருமா? அப்படி ஒரு நோக்கம் இல்லை. 7வது முறையாகவும் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சரை ஆக்குவதற்கு எந்த உயரத்துக்கும் போக நான் தயார், அவ்வளவு. இல்ல ரொம்ப குழப்பறீங்களே சார், தெளிவா சொல்லுங்க. இல்ல ஒரு குழப்பம் இல்லையேண்டா, ஒரு குழப்பம் இல்லை. 7வது முறையும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படி உறுதியா சொல்றீங்க? ஆமா. உங்களுடைய விருப்பம் அதுதான்? என்னுடைய விருப்பம் அதுதான். இது நீண்ட நாளா பேசிட்டு இருக்கேன். அப்ப மக்கள் வந்தாலும் விஜய் தோல்வியை தான் சந்திக்க போறாரு, அதுவும் சொல்லிடானா. 2வது எடப்பாடியை 3வது இடத்துக்கு தள்ளி 2வது இடத்தை தம்பி விஜய் தக்க வைப்பாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட சொன்னா வேற எந்த சொன்னான்னு தெரியல. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொன்னா அது அப்படிதான். அது திமுகவுல பலருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நான். இல்ல இயல்பா இப்ப ஒரு திமுக மேடையில பேசுறவர் நீங்க,
திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு விஜய். அந்த விஜய் ஆதரிச்சு பேசும்போது சில விமர்சனங்கள் வரதானே செய்யும். ஒரு மூத்த அரசியல்வாதி வரட்டும் உங்களுக்கு தெரியாதா? வரட்டும் அந்த வந்தா வர எதிர்பார்க்கறீங்களா அத அப்ப? வந்தா வரவேற்கிறேன் நான். இதுதான் உண்மை. உண்மையை சொல்லுறதுக்கு என்ன? பாகற்காய் கசக்கும், நெல்லிக்காய் துவர்க்கும்னு சொல்லுறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் உண்மை. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் நடக்குது, பார்த்துடுவோம். விஜய் பாவக்காவா நெல்லிக்காவா? பாகற்காய் கசக்குங்கிறது எப்படி உண்மையோ, நெல்லிக்காய் துவர்க்கும் என்பது எப்படி உண்மையோ, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்பது உண்மை. அவ்வளவுதான். இல்ல 2026ல நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வருவாரு. அதான் விருப்பம் அப்படின்னு சொல்றீங்க. 2026ல திமுகவை வந்து அறிவாலயத்துல உட்கார வைப்போம் ஓரமா அப்படின்லாம் விஜய் பேசுறாரு. ஆமா, அவர் சொல்லணும்ல. என்ன அவர் சரி, அப்படிதாங்க ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குன்னா அது எப்படி சரி? அவர் அப்படிதானே சொல்லணும். அவர் கட்சிக்கு தலைவன். திமுகவை அரசியல் எதிரி, பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னா அவர் அந்த ஸ்டாண்ட். அதுலயே அரசியல் எதிரி வேற, கொள்கை எதிரி வேறன்றது ஆமா. வினோதமா இருக்கே. அதே வினோதம் இல்ல. அதுதான் நல்ல நிலைப்பாடு. அப்ப திமுக கொள்கையை ஏத்துக்கிறாரா? திமுக கொள்கையை ஏத்துக்கிட்டாருல்ல சார். இன்னி ஒரு திமுகன்னு நான் இப்ப சொல்றேன். பாஜக அரசியலை ஏத்துக்கிறாரா? ஏத்துக்கிட மாட்டாரு. இல்ல சார், அவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி. அரசியல் எதிரி. குழப்பறாரு. ஒரு குழப்பமும் இல்லை. உங்களுக்கு தான் குழப்பம். நீங்க தெளிவா இருக்கீங்க. நான் தெளிவாக தான் இருக்கேன். மக்கள் மன்ற நிகழ்ச்சிக்கு அப்புறம் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு பேசுனாங்களா? ஏதாவது விசாரிச்சாங்களா? ஏன்னா நான் கேட்கிற கேள்வியில நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க, அதனால கேக்குறேன். தாவக தொண்டர்கள் திரு பேசிட்டே இருக்காங்க. தொண்டர்கள் பேசுறாங்க. தொண்டர்கள் பேசுறாங்க. நீங்க வாங்கன்னா, நீங்க வந்தா தானே சரியா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாப்போம், யோசி. கதவு திறந்திருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி நான் நினைக்கல. அது கதவு திறக்கிற கதவான்னு தெரியல எனக்கு. இவ்வளவு டவுட்ல இருந்துட்டு எப்படி சார் அப்படி பேசுறீங்க? இல்ல நாம அங்க போகணும்னு நோக்கம் ஒண்ணு இல்லையே நமக்கு. அப்ப என்னதான் நோக்கம்? திமுக ஆட்சியை கொண்டு வர்றது. தாவேக்காவை ஆதரிச்சுக்கிட்டே. தாவேக்காவை ஆதரிக்கிறதுங்கிறது விமர்சனம். அது இது வந்து ஆதரிக்கிறதுங்கிறது கொள்கை ரீதியா நான் எடுத்த முடிவு. இல்லைன்னா நான் அப்பவுமே பிஜேபிக்கு போயிருக்கலாம். என்ன முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்குறேன்னு பொன் ராதாகிருஷ்ணன். அதுக்காக அங்க போயிட முடியுமா? இங்க வாங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு நைனா நாயகன். தாவேக்காவே பிஜேபி பிடியில தான் இருக்குன்னு சிலர் விமர்சிக்கிறாங்களே. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லா இருக்கும். பிஜேபிக்கும் திமுக தான் எதிரி, தாவேக்காவுக்கும் திமுக தான் எதிரி. திமுக ஆட்சிக்கு வரவிடாம செய்வோம் தான் பிஜேபியும் பேசுறாங்க. தாவேக்கா அதுக்கு உதவி செய்யறாங்க. அதுக்கு தரவு ஏதாவது இருக்கா? லாஜிக்கா பார்க்கும்போது சொல்றேன். நீங்க மூத்த அரசியல்வாதி, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. அதுக்கு அப்படி ஒரு முடிவை எடுத்தோம்னா விஜய் தற்கொலைக்கு சமம். நான் அன்னைக்கு அந்த கூட்டத்திலேயே எடப்பாடிய கூட கூட்டணி வச்சா என்னன்னுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தால அந்த பாவத்தை செய்தால் தற்கொலைக்கு சமம்னு அன்னைக்கே சொல்லிட்டு வந்தேன். ஆனா எடப்பாடி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார்ல. இன்னும் எதிர்பார்ப்பாங்க. இன்னும் தேர்தலுக்கு நிறைய காலங்கள் இருக்கு. நிறைய காலம் இல்லை. அப்படியா? இன்னைக்கு பீகார் தேர்தல் முடிவு வந்துச்சா, நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒவ்வொரு மத்திய மந்திரியா வருவான் வாரந்தோறும். நீங்க எந்தெந்த மேடைகள்ல பேசுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு இல்லை, நான் அதுக்காக தேடிட்டு செய்திகளை சேகரிச்சுட்டு அந்த வேலை தான் நான் எப்பவும் பார்த்துட்டே இருக்கேன். நன்றி சார். நன்றி.